எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் இந்த அன்பு அன்பு அன்புன்றது ரொம்ப பேசப்படுது. எங்கே பார்த்தாலும் அன்பு தான். எல்லாருமே லவ் சிக்கா மாதிரி நாங்கள் இப்போ வயது வரம்புன்றதே இல்லை, எல்லாத்துக்கும் அன்புனா ரொம்ப பிடிச்சி போகுது. ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக தான் டீனேஜர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலரான டாப்பிக்கே இந்த அன்பு தான். நீங்கள் சினிமா படம் எல்லாமே ஒரே ஒரு தீம் தான், கடைசியில் அன்பு அன்பு அன்புன்னு எல்லாருமே அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அதை வைத்து கார்ட்ஸுக்கு போனீங்கன்னா ஒரே ஹார்ட் கார்டு தான் இருக்குது இல்லையா? அது ஏதோ ஒரு நாள் வருது, என்னது அது, வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு நாள் வேறு வச்சுருக்காங்க. ஐயோ, அதில் என்னென்ன வகை வகையாக அன்பை காட்டுறதுக்கு, தலானியிலேருந்து பலூன்லேருந்து கார்ட்லேருந்து என்னென்னத்தையோ பண்ணி பச்சையெல்லாம் குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி இப்போ அன்பு தான் ஒரே பேச்சு தான். சின்ன பிள்ளைங்க கூட இப்போ அந்த அன்பில் ரொம்ப மயங்கி தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு 5 வயசு பிள்ளைய ஒரு 3 வயசு தான் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தானா, அதை ஒரு டீச்சர் கையும் கழமாக பிடிச்சு என்னடா கொடுத்துருக்கேன்னு சொல்லி திறந்து பார்த்தா அது எழுதியிருக்கான், நான் உன்னை கதலிக்கிறேன். ஒரு 5ஆம் கிளாஸ்லேயே என்ன பண்ணுறாரு, கதலிக்கிறார் அவர். அவருக்கு என்னென்னு புரியாட்டி கூட கதலில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கு என்ன நிலைமை. இது எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இப்போ நமக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இல்லையா? சின்ன பிள்ளைங்க கையில் கூட இப்போ மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். நானே பார்த்து அசந்திருக்கேன். அது என்னென்னா, இந்த ஈமோஜின்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப பயனாக இருக்குது. நான் எப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஈமோஜி இந்த வணக்கம் தான். அந்த வணக்கம், அப்புறமா அந்த தம்ஸ் அப், இது எனக்கு நல்லா இருக்குன்னு அடிக்கடி டைப் பண்ணிடுறதுல ஒரு இதில் ஈமோஜியில் அடித்து விட்டிங்கன்னா தம்ஸ் அப் வந்துடும். அல்லது இப்படின்றது ப்ரைஸ் லாடுன்னு கணக்கு வச்சுக்கலாம், ஆமேன்னு சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று. அது அர்த்தம் புரியுது நம்மளுக்கு. ஆனால் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது என்னென்னா, அந்த ஹார்ட் சிம்பிள் தான். இது எதுக்கு அனுப்பணும்னு யோசிப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா இந்த ஹார்ட்லேயே பல கலரில் வர ஹார்ட் இருக்குது. அப்போ எனக்கு புரியல, எதுக்கு சிவப்பு கலரில் ஹார்ட் இருக்குது, அப்புறமா ப்ளூ கலரில் ஹார்ட் இருக்குது, என்னென்னு புரியலையேன்னு நான் விட்டுட்டேன். சரி, இதை ஏதோ போட்டிருக்காங்க கலர் கலராக இருக்குன்னு. இந்த செய்தி வந்தபோது விடுற மாதிரி இல்லை, இது என்னன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் இந்த ஹார்ட்டை கலர் கலராக போடுறதுக்கு என்ன அர்த்தம், சும்மா போட மாட்டாங்க, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அப்புறமா அது ஆழம் புரிகிறது. என்ன ஆழம்னு கேட்டால், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவப்பு இருதயம் அப்புறமா பழுப்பு இருதயம் மாத்திரம் இல்லை, 9 கலர் இருக்குது ஈமோஜியில், தெரியுமா? வேணா சொல்லி கொடுக்குறேன். இது உலகம் சொல்லி கொடுக்கறது என்ன. ரெட் கலர் ஹார்ட்னா அஃபெக்ஷனா, அன்பு. ஆரஞ்சு கலர் ஹார்ட்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா. எல்லோ கலர் ஹார்ட்னா அது சந்தோஷமா, ஹாப்பினஸ். பச்சை கலர் ஹார்ட்னா வளர்ச்சியா. ப்ளூ கலர் ஹார்ட்னா லாயல்ட்டி, ட்ரஸ்ட், நம்பிக்கையா. அதுக்கப்புறமா வயலட் கலரில் வர ஹார்ட் இருக்கு. வயலட் ஹார்ட்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியா. இப்போ நிறைய பேருக்கு கிடைச்சி போச்சுப்போம். ப்ரௌனில் ஒரு ஹார்ட் இருக்கான் அந்த ஈமோஜியில். அப்படின்னா அது கம்ஃபர்ட் அல்லது எர்த்தினஸ், உலக சம்பந்தமானதுன்னு அர்த்தம். பிளாக் ஹார்ட் இருக்கான், அது என்னன்னா அது துக்கமாக, டார்க் சென்ஸ் ஆஃப் ஹியூமரா, என்னன்னு புரியல. ஆமாம், வெள்ளை ஒயிட் ஹார்ட் இருக்கான், அது பியூரிட்டி, ரொம்ப சுத்தம், சமாதானம். இப்படி 9 வகையாக ஹார்ட்டை கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். இன்னும் வருங்காலங்களில் என்னெல்லாம் வரப்போது தெரியல. இப்போ இருக்கிறது 9 ஹார்ட். இது மட்டும் ஹார்ட் கிடையாது, இது இல்லாமல் 10 கிடக்கு. அது என்னன்னா புரோக்கன் ஹார்ட்டா, ஸ்ட்ராங் அஃபெக்ஷன் ஹார்ட்டா, 2 ஹார்ட் சைட் பை சைடு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் இன்னொரு ஹார்ட்டை சுற்றி சுற்றி வருதான், ரிவால்விங் ஹார்ட். அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்டிங் ஹார்ட்டா. அதுக்கப்புறமா அட்மிரேஷன் ஹார்ட் தான். அப்புறமா அம்பு குத்தன ஹார்ட், அது வேறு தனியாக இருக்கு, பியர்ஸ்ட் ஹார்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா லவ் டோக்கன் கிஃப்ட் கிவிங் ஹார்ட்னு ஒன்று இருக்குது, அது ரிப்பன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா டெக்கரேட்டிவ் ஹார்ட் தான். இப்படி இன்னொரு 10 கிடக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பார்த்தா நிறையா இருக்கும் போல இருக்கு. அப்படி இன்னைக்கு உலகமே அன்புல எல்லாம் PhD வாங்கின லெவலில் தான் பல வகைகளில் அன்பை வெளிப்படுத்தி, அன்பை பற்றி பேசி, அன்பை பற்றி பாட்டு எழுதி, கவிதை எழுதி, எல்லாத்துக்குமே அன்பு தான். இப்போ அன்பு 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 அன்புன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. வரம்பு இல்லாமல், வகையறை இல்லாமல் எல்லாத்துக்கும் அன்பு அன்பு அன்புன்றாங்க. இப்போ இந்த உலகம் கொடுக்குற அன்பு, அவங்க பேசுகிற அன்பு, ஹார்ட்டு, இதெல்லாம் பயன்படுத்தினா பரலவம் போயிடலாமா பாஸ்டர்? ஏன்னா அன்பு இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது இல்லையா? ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னா தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், மனுஷன்ட்டே அன்பாக இருக்கணும் போட்டிருக்கா. அப்போ இன்னிலேருந்து பாஸ்டர் கர்த்தரா என்கிட்ட பேசியிருக்காரு. யோசித்தேன் நான், நம்ம அன்பு கூறுறது சரியா தப்பான்னு யோசித்தேன். இப்போ தான் புரிஞ்சுது, இந்த அன்பில் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும்.
அதனால் இன்னையிலேருந்து நிறைய ஹாட்டாக அனுப்பலான் இருக்கான் பாஸ்டர். நீங்கள் 9 கலர் வர சொல்லியிருக்கீங்க, எல்லா கலரையும் வாரியும் அனுப்பி விட்றான் பாஸ்டர். அப்போ நம்மளுக்கு பரலோகத்தில் ரிசர்வேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? அப்படியா பைபிள் சொல்லுது? there's a statement in English. ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை படித்தது, இன்னைக்கு காலையில் திடீர்னு ஞாபகம் வந்தது. There's a statement, very popular statement called all is fair in love and war. அதாவது அன்புக்கு அடுத்த விஷயமா இருந்தாலும் சரி, யுத்தத்திற்கு அடுத்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே நியாயம்தான். அதாவது அன்புக்காக செய்த எதுவுமே தப்பா இருக்காது. யுத்தத்தில் போய் செய்யறது எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நியாயப்படுத்திடலாம். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அன்பிலேயும் யுத்தத்திலேயும் தவறுன்னு ஒன்றே கிடையாது. ஸோ இந்த ஃபிலாசபியை உலகம் இன்னைக்கு பின்பற்றுதுன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்பா அதை செஞ்ச? எல்லாம் அன்பு தான். நல்லதில்லை, தப்பு செஞ்சுட்டு கூட அது அன்புனால தான் செஞ்சேன், அன்பிற்காக நான் இதை செய்தேன். அப்போ இந்த அன்பை வேதம் அங்கீகரிக்குமா? உலகம் பேசுகிற அன்பு என்ற காரியத்தையும் பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டா ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்ல முடியாது. அன்புன்னு சொல்லப்படுற எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு. அன்பில் செஞ்சியாப்பா, காதல் வயப்பட்டு செஞ்சியா, அதில் தப்பே இருக்க முடியாது. இது உலகம் நம்மளுக்கு கற்பிக்குது. இஃப் யூ டிட் இட் அவுட் ஆஃப் லவ் இட் cannot be wrong. இதை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாராவது ஒரு பெரிய ஒரு நடிகர் நடிகை சொல்கிறத கேட்டிருப்பீங்க, பெரிய செலிபிரிட்டி இதை பற்றி பேசுகிற சொல்லியிருப்பீங்க. இஃப் யூ ஹவ் டன் இட் அவுட் ஆஃப் லவ் இட் cannot be wrong. there is nothing wrong in love. இதை உலகம் ஆணித்தரமாக நமக்கு கற்பிக்கிறது. அன்பின் கட்டாயத்தினாலே அன்புக்காக நீ எதை செய்தாலும் தவறில்லை. ஆனால் பைபிள் அப்படி நம்மளுக்கு போதிக்கலை. எந்த அன்பை வேணா எடுத்துட்டு வாப்பா, எந்த அன்பினால் நிறைஞ்சிருந்தாலும் நீ மகிமையில் போய் சேர்ந்துடலாம், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளலான்னு பைபிள் நமக்கு போதிக்கலை. பைபிள் நம்மளை ஒரு வகையான அன்பினால் நிரம்பி இருக்கணும்னு சொல்லுது. எல்லா அன்பையும் அது அன்புன்னு அங்கீகரிக்கிறது இல்லை. இதில் நம்ம முதல்ல தெளிவடைஞ்சிடணும். எப்படி அன்பு கூறக்கூடாது, எப்படி அன்பு கூற வேண்டும்? சொல்லுங்க, எப்படி அன்பு கூறக்கூடாது? எப்படி அன்பு கூறக்கூடாது? வசனத்தினாலும் நாவினாலும். சும்மா வாய் பேச்சில் அன்பு அன்பு அன்புன்னு டிக்ளேர் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்புன்றது கிரியையிலையும் உண்மையிலையும் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு உண்டாக்குகிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அன்பு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற நியமித்திருக்கிற ஒரு அன்புன்னு ஒன்று இருக்கு, அதை நீங்கள் பின்பற்றணும், அதை நீங்கள் அடையணும், அதை நீங்கள் பின்தொடரணும். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையான அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இஷ்டத்துக்கு அன்பு கூறுறதில்லை. இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பில் நடக்க வேண்டும். அப்பனா அர்த்தம் என்னன்னா, சினிமாக்காரன் காட்டுற அன்பு, நாவல்ஸில் காட்டுற அன்பு, இன்டர்நெட்டில் வர்ற அன்பு, திரைப்படங்களில் வர்ற அன்பு, அதெல்லாம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. நான் இந்த ஆக்டரை பார்த்து அன்பில் விழுந்தேன், அதை மாதிரி அன்பு கூர்ந்தேன், அதுக்கு ஆமோதிக்கிறதுக்கு ஆண்டவர் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதை போல ஒரு அன்பிலே நாம் நடக்க வேண்டும். இல்லை கவனிங்க, நமக்கு உலகம் சொல்றபடி ஒரு அன்பை வச்சுக்கிட்டு, மாம்சம் சொல்றபடி அன்பை வச்சுக்கிட்டு, யாரோ சொல்லி கொடுத்த அன்பை வச்சுக்கிட்டு தேவனுடைய பார்வையில் நம்ம பிரியமா இருக்க முடியாது.